ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு டேயாக இருந்துச்சுங்க. ஓணமுக்கு ஃபர்ஸ்ட் டே தான் நாங்கள் இது செலிப்ரேட் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு கல்யாண வீடு இருந்துச்சு, அதனால தான் நான் பட்டு சாரி எல்லாம் கட்டி நல்லா கிளம்பி இருக்கிறோம். நான் நல்லா இருக்குதான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் நான் அன்றைக்கி ட்ரெஸ் பண்ணிவிட்டு போன பட்டு சாரி என்னோடது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நம்மளுக்கு கட்டுறதுக்கு. எனக்கு அவ்வளோலாம் கட்டுறதுக்கெல்லாம் தெரியாது, பட் நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவாக இருந்துச்சு. கலர் சூட் ஆகுதா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்படி தான் அன்றைக்குள்ள டெக்கரேஷன் எல்லாம் அங்கே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போய் ஜஸ்ட் 1-2 ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எடுத்ததுக்கப்புறம் கல்யாணம் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம். அதுக்கு முன்னையும் பின்னையும் நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். லைக் கிடைக்கிற டைமெல்லாம் 1-2 ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸ் தான். அப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். இதுதான் ட்ரிவாண்ட்ரம் சத்யா. ட்ரிவாண்ட்ரம் எஸ்பெஷலி கேரளா சைடில் இப்படி தான் இருக்கும். ஆனால் கேரளாவில் ஒரு ஊரில் ஒரு டைப் ஆஃப் சத்யா இருக்கும். சத்யான்னு சொல்கிறது சாப்பாடு, ஓகேவா? அப்போ எங்கள் ட்ரிவாண்ட்ரம் ஸ்டைல் சாப்பாடு வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இலை போட்டாச்சு, கூட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் அச்சாறு, அதுக்கப்புறம் 4 டைப்ஸ் ஆஃப் கிச்சடி வைப்பாங்க. அவியல், பொரியல், கூட்டு எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அப்பளம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சாதம் வந்துடுச்சு. சாதத்துக்கு அப்புறம் பருப்பு குழம்பு ஊற்றியாச்சு. நான் எதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சோண்டு நெய் போடுவாங்க. அது நெய், அப்பளம், சாதம், பருப்பு அது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இலை பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் நான் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் சோறு வந்துட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு தேவையில்லை, சரி போட்டோம் இருக்கட்டும்னு கொஞ்சோண்டு வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்துட்டு பருப்பு குழம்புக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்துட்டு சாம்பார் தான். இந்த ட்ரிவாண்ட்ரம் சைடு சத்யா சாப்பிடணுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக தான் நம்ம சாப்பிடணும். சாம்பாருக்கு அப்புறம் ஃபுல்லாகவே பாயசம் வரும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அடை பாயசம், அது வந்துட்டு பனானா வச்சு தான் நம்ம சாப்பிடணும். அதுக்கப்புறம் எதுக்குன்னு தெரியாமல் ஒரு அப்பளம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரியல எதுக்குன்ட்டு, பட் எக்ஸ்ட்ரா ரொம்ப அங்கே இருக்குது போல், அதனால கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அப்பளம் கொடுத்துருந்தாங்க. அப்பளமும் வாங்கிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயசம் வந்துருந்துச்சு. செகண்ட் பாயசம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்போட செகண்ட் பாயசம். அதுக்கப்புறம் தேர்டு பாயசம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு போலியும் பால் பாயசம் தான் வந்துருந்துச்சு. நம்ம சேமியா மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு அரிசி போட்ட பால் போட்ட எல்லாம் பாயசம். போலி வந்துட்டு எல்லா சைட்லையும் இருக்கும்னு தோணுது, எனக்கு தெரியல. நல்ல ஒரு சுகருக்கு நல்ல ஒரு ஸ்டஃபிங் எல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த போலி வந்துட்டு இது ஊற்றி தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு புளிச்சேரி வந்துருந்துச்சு. பிறகு ரசம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபைனலி நம்மளுக்கு மோர் கிடைக்கும். அதுதான் சத்யாவோட எண்டு. என்னோடய இலை பார்த்திங்கன்னா சூப்பராக நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டு நம்ம இருக்கிற சைடு நம்ம ஃபோல்டு பண்ணணும். இனியும் நிறையா சத்யா சாப்பிட்றதுக்கு கடவுள் நம்ம ப்ளஸ் பண்ணட்டோன்ட்டு நினச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டோம். வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.